ஹலோ ஆல், இன்னைக்கு ஒரு டெம்பிள் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மன அமைதி தரும் மயிலம் முருகன் கோவில். போலாமா? வாங்க. போகிற வழியிலேயே அவரோட அண்ணனுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போவோம். இந்த கோவிலை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக பாண்டி டு திண்டிவனம் போகிற ரோட்டில் NH ரோட்டில் தாங்க இருக்குது. ஓம் கம் கணபதியை போற்றி போற்றி. இப்போ மயிலம் கோவிலோட வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. எப்போதும் அமைதி நிலவும் மயிலம் முருகன் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுவோருக்கு நிச்சயம் மன அமைதி கிடைக்குங்க. இந்த கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது நெடிய ராஜகோபுரத்துடன் விளங்குகிறது. பசுமையான மரங்கள் சூழ்ந்து இருப்பதால் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த குன்று ஒரு மயில் தோகை விரிப்பது போல அழகாக இருக்குங்க. கோபுரமானது மயிலின் கொண்டை போல உச்சியில் இருக்கிறது. கோயிலை போலவே அந்த மலையும் புனிதமாக கருதி பக்தர்கள் வழிபாடு பண்ணுகிறார்கள். முருகப்பெருமானால் போரில் சூரபத்ரன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி மயிலம் வந்து மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்தான். தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவனுக்கு காட்சி தந்தார். அப்பொழுது என்னை தாங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முருகனிடம் சூரபத்ரன் வேண்டினான். மேலும் மயில் வடிவ மலையாக இருந்து நான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராசலம் என பெயர் வழங்க வேண்டும். தாங்கள் எந்த நாளும் இங்கு வீட்டிலிருந்து அன்பர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என கோரிக்கைகள் வைத்தான். உடனே முருகப்பெருமான் அவனிடம் எதிர்காலத்தில் இங்கு பாலசித்தர் என்பவர் தவம் புரிவார். அப்பொழுது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறந்துவிட்டார். சூரபத்மன் அதுவரை மலையாக நின்று கொண்டு அங்கு காத்திருந்தான். மயூராசலம் என்ற இந்த பெயர் பின்னர் மயிலம் என்று மாறியது. இந்த திருக்கோவிலில் முருகர் 3 விதமாக உற்சவராக காட்சியளிக்கிறார். இவர்களில் பிரதான உற்சவர் வள்ளி தெய்வானை பாலசுப்பிரமணியர் ஆவார். முருகப்பெருமானின் அருகில் அவரின் படைத்தளபதியாக வீரபாகு உற்சவராக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமையில் காலையில் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும் என்பதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஏராளமான பெண்கள் இங்கு வருகிறார்கள். முடிஞ்சா நீங்களும் இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 மணிக்கெல்லாம் போயிட்டு செவ்வாய் ஓரையில முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்லது. காலையிலேயே பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு 5:30 மணிக்கெல்லாம் இங்க வந்து கிளம்பி போய் முருகரை தரிசிச்சுட்டு வந்துட்டோங்க. நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.